விசுவாசிக்கிறேன், ஆனா எனக்கு ஏன் சுகம் கிடைக்கல? நான் விசுவாசிக்கிறேனே, நான் தேவனுடைய வார்த்தைகளை அப்படியே நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் எனக்கு சுகம் கிடைக்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு கேள்வி இன்றைக்கு மனிதர்களுக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கு. இதை குறித்து எப்படியாக இந்த அவிசுவாசத்தை நாம் மேற்கொண்டு சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிறதான அவருடைய அப்பத்தை, நமக்கு உரிமையானதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதை குறித்து நம்மோடு கூட அதை குறித்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து பேசுவதற்கு இன்றைக்கு நம்ம மத்தியிலே இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் கிளிப்பர்ட் குமார் அங்கிள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் மகிழ்ச்சி காணுங்கள் என்றதான ஊழியத்தை கடந்த 30 வருடங்களாக அவர் செய்து வருகிறார். அவருடைய சாட்சியை குறித்து நாம் கடந்த வாரத்திலே கேட்டோம். மிகவும் அதிசயமான ஒரு சாட்சி. கேன்சர் வந்து அவருக்கு மாத்திரமல்ல, அவருடைய மனைவிக்கும் புற்றுநோய் வந்து அவர்கள் அற்புத சுகத்தை பெற்று 32 வருடங்களாக இதே சென்னை பட்டணத்திலிருந்து அவர் பல ஊழியங்களை செய்து வருகிறார். அவருடைய ஊழியங்களின் மூலமாக அநேக சுகத்தை பெற்றிருக்கிறார்கள், விடுதலை பெற்றிருக்கிறார்கள். பல வகையான